மச்சான் எங்க மச்சான் போனா அவன் 2 மணிக்கு கூப்பிட்டுடா 4 மணி ஆகுது இன்னும் அவனை காணோம்டா. எங்கடா போனா? அவனை கூப்பிடவே வேண்டானே. அது கூட பரவாயில்ல, இப்போ வந்து ஒண்ணு அவன் பண்ணுவான் பாரு. அதான் வரான் பாரு. மச்சான் சாரிடா, இந்த லேட் ஆயிடுச்சு. ஆமாடா 2 hours மட்டும்தான் லேட் ஆச்சு. சரி அதோட ரெஸ்டாரண்ட்டுங்க பக்கமா தூரமா? ரெஸ்டாரண்டா? டேய் இந்த கடை தான்டா. எது இந்த கடையா? என்ன மச்சான் இதெல்லாம் உனக்கு தெரியாது? அந்த மாதிரி ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டேன்னு. சரி மச்சான் நீ வீட்டுக்கு கிளம்பு, நாங்க சாப்பிட்டு வரோம். என்ன புதுசு போ சொல்லிட்டானுங்க. சரி ஓகே மச்சான், இந்த டைம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அடுத்த டைம் பாத்து. மச்சான் நீ அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிலாம் வர வேணாம்டா. மச்சான் நானும் வரேன்டா, அதெல்லாம் வேணாம், இந்த டைம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நானும் வரேன்டா. கூட்டு போங்கடா, வரேன்டா. அம்சே டக்குனு கால்குலேட்டர் எடு. கால்குலேட்டரா? அது எதுக்குடா? முதல்ல எடுடா. சரி என்னன்னு சொல்லு. 30,000 ப்ளஸ் பண்ணு. அது கூட ஒரு 30,000 ப்ளஸ் பண்ணு. எவ்வளோ? 1,40,000. 1,40,000 கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா எதுக்கு இது? இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்தேன். ஆஃப்டர் 1,40,000 தான் ஆகுதா? சூப்பர் மச்சான். சரி போன வாரம் என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கினியே, அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துருவியா? அதுக்கு என்னடா 1000 ரூபா தானே, இப்பயே கொடுத்துருவேன். போன்ல சார்ஜ் இல்ல, அதனாலதான் உனக்கு நாளைக்கு பார்த்து விட்டுறேன்.